இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நினைக்கி வரமிளகா சட்னி, நல்லா காரசாரமா ஒரு வரமிளகா வச்சு சட்னி அரைக்க போறோம். அந்த சட்னியை வந்து ஒரு 2 நிமிஷத்துல அரைச்சிடலாம். எதுவும் வதக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே போட்டு அரைச்சிட்டு, பச்சையா போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு எடுத்துக்க போறோம். ஒரு 2 நிமிஷத்துல எப்படி சட்னி அரைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் வந்து இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துற போறேன். சேர்க்கும் போதே ஒன்னொன்னா சொல்லிடுறேன். நான் வந்து இதுல 10 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். நல்லா வந்து இது வந்து ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டோம்னு சொன்னோம்னா இந்த மிளகா வந்து நல்லா நைஸா அரைப்படும். அப்படி இல்லை அப்படின்னம்னா அந்த விதையெல்லாம் நான் அரைப்படாம அப்படியே முழிச்சிட்டு நிற்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு உள்ள சேர்த்துருக்கேன். இதுல வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10-12 பல்லுக்கிட்ட மேலேயே இருக்கும். ஒரு 10-12 பல்லு பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸை விட சின்னதுதான், அதை விட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு புளி. இப்போ உப்பு சேர்த்துறேன். இந்த சட்னிக்கு தகுந்த உப்பையும் சேர்த்துறேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நினைக்க மிளகாயும் நல்லா ஊற வச்சிருக்கோம். இந்த தக்காளியில உள்ள தண்ணி, வெங்காயத்துல உள்ள தண்ணியே இருக்கும். அதனால தண்ணி சேர்க்காம அப்படியே தான் அரைச்சி எடுத்துட்டு வரப்பேன். நான் வந்து இந்த சட்னியை வந்து இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அளவு தண்ணியே சேர்க்காம நல்லா கெட்டியா தான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச சட்னியை வந்து அப்படியே எண்ணெயில சேர்த்துறேன். நான் வந்து கொஞ்சமா தான் தண்ணி சேர்க்கிறேன். சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் அளவு இருக்கும். அந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னியை வந்து நல்லா திக்கா நல்லா கெட்டியா வச்சிருந்தா தான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து இந்த சட்னியை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஸ்லோவா வச்சு சும்மா ஒரு கொதி வரட்டும். அந்த அளவுக்கு கொஞ்சம் எல்லாமே பச்சையா போட்டுருவோம் இல்லையா, லேசா சூடு ஏறினா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். லேசா சூடு ஏறினாலே அந்த அளவுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்ல வரமிளகா சட்னி, காஞ்ச மிளகா சட்னின்னு சொல்லுவாங்க. இந்த சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல காரம், சாரம், புளிப்பு, நல்ல பூண்டு வாசனையோட, சின்ன வெங்காய வாசனையோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.